செம்மையாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து இங்கேருந்து தொட்டபெட்டா டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். தொட்டபெட்டா டீ ஃபேக்ட்ரி மியூசியமுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே இந்த போர்ட்ஸ் பார்க்குறீங்கல்ல, இதில் டீயோடைய ஹிஸ்ட்ரி அண்ட் எப்படி அது சவுத் இந்தியாவுக்கு வந்துச்சு, நீல்கிரியில் எப்படி வந்துச்சு, எப்படி ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து நடத்துனாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியை இந்த இடத்துல மக்களுடைய பார்வைக்காக டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. யாரும் இதை அவ்வளோ சீரியஸாலாம் ரீட் பண்ணல. தொடர்ந்து உள்ளே போனோன்னே தேயிலைகளை அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அடுக்கி வச்சுருக்கிற இந்த தேயிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயரில் மேலே ட்ராவல் ஆகி வருது. வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணோன்னே இதை வந்து அப்படியே கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூள் வந்து அப்படியே வந்து கீழே விழுகுது. இந்த விழுந்ததை இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிடுது, குட்டி குட்டி தூளாக்கி அப்படியே ஒரு கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளே அமுச்சு விட்டு ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் வழியாக இது கடந்து போகுது. இந்த இடத்துல ஹீட் ஆகி வந்தோடனே மேலே பார்க்குறீங்களா இந்த ஃபேன், இது வந்து தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுது. தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் இது மறுபடியும் ட்ரையிங் ப்ராசஸ்க்காக போய் தூள் தூளாக அதோடைய ரகம், அதோடைய குவாலிட்டி தகுந்த மாதிரி அந்தந்த பேக்ஸில் செப்பரேட்டாக விழுந்துருது. விழுந்ததை எடுத்து மறுபடியும் இவங்க பேக்கிங் ப்ரொசீஜருக்காக அனுப்பிச்சு விட்டு பேக் பண்ணுறாங்க. அண்ட் நமக்கு இங்கே டீயையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிப் கொடுக்குறாங்க. தொடர்ந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும் பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து மறுபடியும் பஸ்ஸில் இப்போ பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம்னு.